ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் vlogs. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் பொரியல் தான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இதில் நிறைய இது இருக்குது, வைட்டமின்கள்லாம் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். கத்திரிக்காய், கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், பெருங்காயம், இட்லி சட்னி பவுடர், உப்பு. இப்போது ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். இப்போ கடுகு பொரிஞ்சு ஜீரகம் சேர்த்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே வச்சுக்கோங்க, ஏன்னா கத்திரிக்காய் பொரியலுன்றதுனால எண்ணெய் கூடுதலாகவே வச்சுக்கோங்க. இப்போ இதில் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். இப்போ அதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன். நம்ம நார்மல் எண்ணெயை விட கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கணும், ஏன்னா இது கத்திரிக்காய் பொரியலுன்றதுனால கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் பொரியல் சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இப்போ இதில் கத்திரிக்காய் சேர்த்துடலாம். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கத்திரிக்காய் வந்து எப்போவுமே கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுடணும். ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கத்திரிக்காயில் வந்து நம்ம கத்திரிக்காயிலேயே கிரேவி, கத்திரிக்காய் கொட்ஸு, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பண்ணலாம். பெரிய கத்திரிக்காயில் கொட்ஸு பண்ணலாம். இந்த கத்திரிக்காயிலையும் உங்களுக்கு சப்பாத்தி இதுக்கெல்லாம் பூரிக்கெல்லாம் வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்ற மாதிரி கிரேவியும் பண்ணலாம். நான் நிறைய என்னோட வீடியோஸ்லேயும் நான் போட்டிருக்கேன். சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பசங்க முதற்கொண்டு எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. என் பசங்களும் சரி ரொம்ப விரும்பி லைக் பண்ணி தான் இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து செஞ்சு கொடுத்தேன்னா சாப்பிடுவாங்க. அதனால கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் இட்லி பொடி இருக்கு இல்லையா, இட்லி தோசைக்கெல்லாம் நம்ம பொடி வச்சு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த பொடி தான் இதில் சேர்க்க போகிறேன். அது சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் நான் அந்த பொடி வந்து சேர்த்துருக்கேன். நான் வந்து இந்த பொடி வந்து வீட்டில் அரைக்கலை, கடையில் வாங்கின பொடி தான். வீட்டில் திருப்பி அரைக்கணும். பொடி அரைச்சதெல்லாம் காலி ஆயிடுச்சு. நான் மிளகா பொடியெல்லாம் ஆல்ரெடி நான் வீடியோஸ்லேயே நான் போட்டிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துடலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லோரும் லைக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு சேனல்ஸை வந்து கொஞ்சம் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். என்னோடய சேனலில் எல்லா சமையல் வீடியோஸும் நான் போட்டுட்ருக்கேன். மீன்வெல் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்லேயும் ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், வீடியோஸ்லேயும் ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் போய் என் சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி தான் இந்த கத்திரிக்காய் பொரியல் வந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்தாலே போதும், ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், ஏன்னா கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதை அப்படியே ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே அதை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு போதும். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு பொரியல், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு. இதை பவுலில் இப்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களும் ரொம்ப விரும்பி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்க்குறவங்க எல்லோரும் கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னாலும் சப்போர்ட்டாக இருக்கும். வேறு என்ன டவுட்ஸ் எதுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்னோடய சேனலில் எல்லா ரெசிபீஸும் நான் வந்து இப்போ போட்டுட்ருக்கேன். எல்லா ரெசிபீஸும் என்னோடய வீடியோஸில் இருக்கும், என் சேனலில் வீடியோஸில் இருக்கும். போய் செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு டவுட்ஸ் எதுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.